நெறைய சின்ன சின்ன படங்கள்லாம் வந்ததும் தெரியல, போனதும் தெரியல. சோ இது வந்துட்டு நல்ல ப்ரமோஷன் பண்ணாத ஒரு காரணமா? இல்ல மக்களுக்கு தியேட்டருக்கு வரதுக்கு இஷ்டம் இல்லையா? இது என்ன எந்த அப்படின்னா இடத்துல இங்க ப்ரமோஷன் தப்பாகுது? அப்படின்றத தாண்டி என்னன்னா, கன்டென்ட் நம்ம பெரிய கனெக்ட் ஆகல. கன்டென்ட் கனெக்ட் ஆயிடுச்சுன்னா மக்கள் வந்துருவாங்க. மக்களுக்கு வந்து கன்டென்ட் பிரேக் த்ரூ கன்டென்ட்டா இருக்கணும். நீங்க திரையரங்கு வரணும்னு வச்சுங்களேன், அவங்க வந்து ஒரு எஃபோர்ட் போட்டு ஒரு திரையரங்கு வரணும் அப்படின்னா, நீங்க கன்டென்ட் பிரேக் த்ரூ கன்டென்ட் குடுத்தாகணும். பிரேக் த்ரூ அப்படின்னா பிரமாதமான கன்டென்ட் நான் சொல்லல. அட்லீஸ்ட் இன்ட்ரஸ்டிங்கான கன்டென்ட். நம்போ அவுட்ஸ்டாண்டிங் கன்டென்ட்லாம் குடுக்க முடியாது. எல்லா படமும் அவுட்ஸ்டாண்டிங்கா வந்துருமான்னு கேட்டீங்கன்னா, அப்படிலாம் கிடையாது. ஒரு ஒரு படமும் ஓகே, நல்லா இருக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க தவிர, அவுட்ஸ்டாண்டிங்கான கன்டென்ட் ரேரா ஒண்ணு வரும். அதாவது, "அப்பா! என்ன படம் தெரியுமா இது?" அப்படின்னு சொல்லுவாங்க. மீதி எல்லா படத்துக்குமே ஒரு டிவைடான டாக் தான் வரும். ஒரு சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. ஆனா, அந்த படம் ஏதாவது வகையில ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படமா மாறணும். இன்ட்ரஸ்டிங்கான படமா மாறும்போது பயங்கரமான வெற்றி அடையும். இப்ப அந்த மாரி கூட படங்கள் வரல. நெறைய படங்கள் வந்து பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ் அப்படின்னு வரும்போது, மக்கள் வந்து இதெல்லாம் எதுக்கு பார்க்கணும்? நான் எதுக்கு இவ்வளோ தூரம் எஃபோர்ட் போட்டு போணும்? அப்படின்ற மைண்ட் செட்க்கு வந்துடுறாங்க. இப்போ தயாரிப்பாளர்களும், இயக்குனருக்கும் இருக்கிற சேலஞ்ச் என்னன்னா, யூ கான்ட் கிவ் ஆர்டினரி ஃபில்ம். ம். யூ ஹேவ் டூ கிவ் அன் இன்ட்ரஸ்டிங் ஃபில்ம். பிரமாதமான படம் குடுக்க முடியுமா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படத்த நீங்க குடுக்கணும். புதுசான ஒரு அட்டெம்ப்ட், இன்ட்ரஸ்டிங்கான ஒரு படமா குடுத்தீங்கன்னா, ஓரளவு தப்பிச்சிடலாம். ஓரளவு வந்து கியூரியாசிட்டி ஒண்ணு கிரியேட் ஆகும். இப்ப நல்லா தான் இருக்குல்ல, இன்ட்ரஸ்டிங்கா இருக்குல்ல, போய் பார்ப்போம். இந்த வீக்கெண்ட்ல போய் பார்ப்போம். டைம் பாஸ் பண்ணுவோம். ஏன்னா நெறைய பேருக்கு திரையரங்கு போய் படம் பார்க்கணுன்ற ஆர்வம் நெறைய பேருக்கு இருக்கு. அதாவது அதுதான் இந்த இண்டஸ்ட்ரிய சஸ்டெயின் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அவங்கலாம் என்ன எதிர்பார்ப்பாங்க? ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படம் வந்திருக்குல்ல போய் பார்க்கலாம். அவுட்ஸ்டாண்டிங் படம் அப்படின்றதெல்லாம் ரேரா அமையும். அதனால தான் சொல்றேன். ஒரு இன்ட்ரஸ்டிங்கான படம் இருந்தாலே வந்துருவாங்க. அந்த மாரி கூட படங்கள் நெறைய இல்லன்றது தான் பிரச்சனை. நெறைய படங்கள் இன்ட்ரஸ்டிங்கா கூட இல்ல. ஒரு சாதாரணமான படமா, ஆவரேஜ் படமா வரும்போது ஆடியன்ஸ் வந்து கண்டுக்கிறது இல்ல. இப்போ சேலஞ்ச் டூ த புரொடியூசர், டைரக்டர் அதான். நீங்க ஆர் யூ கிவிங் எ வெரி இன்ட்ரஸ்டிங் ஃபிலிம். இப்போ டாக் ஆஃப் த டவுனா இருக்கணும். எதிர்பார்க்கிற மாரி படமா இருக்கணும். இப்போ படம் வரதுக்கு முன்னாடி பிளாஸ்ட் பத்தி நல்ல டாக் இருக்கு. பரிமளா அண்ட் கோ பத்தி நல்ல டாக் இருக்கு. எப்படி? அந்த ஒரு ஹைப்பு, அந்த டீசரு, ட்ரெய்லர் காஸ்ட். அவங்க வெளியிட்டது எல்லாமே மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில புடிச்சிருக்குல்ல. ம். அதுதான் நம்முடைய சேலஞ்ச். நம்ம வந்து எப்படி வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட்ட குடுக்குறோம். அத குடுத்துட்டீங்கன்னா நீங்க ஜெயிச்சிடலாம். மக்கள வந்து அட்ராக்ட் பண்ணிடலாம்.